வணக்கம் என் அன்பான உறவுகளே. இன்றைக்கி காலையில் என்ன நம்மளுக்கு டிஃபன்னா குதிரைவாலி அரிசி இருக்குது பாருங்க. இந்த அரிசியில் தான் இப்போ உப்புமா செய்ய போகிறோம். ரொம்பவே ஒரு மருத்துவ குணம் கொண்டது தான் குதிரைவாலி அரிசி. அந்த உப்புமா செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னா, பச்சை மிளகாய் வச்சுருக்கேன், வெங்காயம் நீட்டு வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன், கருவேப்பிலை மல்லியில் வச்சுருக்கேன், தக்காளி வச்சுருக்கேன். இப்போ தாளிச்சிருவோமா? இந்த அரிசியை நல்லா நான் 2-3 தடவை கழுவி வச்சுக்கிடுவோம். இப்போ அடுப்பு பற்ற வச்சு எண்ணெய் சட்டியை வச்சாச்சு. பாத்திரம் காஞ்சிருச்சு. எண்ணெயை ஊற்றிக்கிடுவோம். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுக்கிடுவோம். கடுகு நல்லா பொரியுது. கருவேப்பிலையை போட்டுக்கிடுவோம். அப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளியை சேர்த்துக்கிறோம். அந்த ஸ்டேஜ் வதங்கினோன்னா தக்காளியை சேர்த்துக்கிறோம். தக்காளி உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இப்போ இந்த ஸ்டேஜ் வதங்கினோன்னா நம்ம தேவையான அளவு தண்ணி போட்டு ஊற்றிக்கிறோம். உப்பு மூடி வச்சுருவோம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். அரிசியை நல்லா கழுவிட்டு தண்ணியை எடுத்து வச்சுக்கிறணும். தண்ணி நம்ம தாளிச்சிருக்க தண்ணி கொதிச்சோன்னா இந்த அரிசியை எடுத்து போட்டுக்கிற வேண்டியது இந்த குதிரைவாலி அரிசியை. அரிசி நல்லா கொதிச்சிருச்சு. தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம அரிசியை போட்டுக்கிற வேண்டியது குதிரைவாலி அரிசியை. நல்லா வேகட்டும். நம்ம இந்த குதிரைவாலி அரிசி உப்புமாவுக்கு கொஞ்சம் தண்ணி தளர வைக்கணும். ஏன்னா ரவை மாதிரி கிடையாது. இது நல்லா வெந்து உப்புமாவாகணும். அதுக்காக பார்த்திங்களா? இப்போ உப்புமா ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் நேரம் தம்மிலே வச்சுருப்போம். வாங்க சாப்பிட்லாம். ஆவி பறக்க பறக்க குதிரைவாலி அரிசி உப்புமா ரெடி. நீங்கள் குழம்பு இருந்தாலும் வச்சுக்கலாம், ஜீனி இருந்தாலும் வச்சுக்கலாம். அது உங்கள் விருப்பம்தான். இப்போ நான் சாப்பிட போகிறேன். வாங்க சாப்பிட்லாம்.